நெருமை ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப உங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன். நான் மற்ற நேரங்களில் நான் ஒரு ஹிண்ட்ஸ் கூட இல்லாமல் பேசுவேன். ஆனாலும் இன்றைக்கு இந்த அறிக்கையை மட்டும் நான் எந்த கருத்து மாறாமல் பேச வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் கொடுக்கக்கூடிய இந்த அறிக்கையை நான் ரொம்ப தெளிவாக பொறுமையாக படிச்சிடுறேன். நான் இன்னைக்கு இது ஒரு தொடக்கம் தான். பின்னாடி உங்கள்கிட்ட நிறைய நிகழ்வு தொடர்றேன். இது என்னோட வாழ்க்கையில் ஒரு பிள்ளையார் சொல்லி தான். உங்களுடைய உறுதுணையில், உங்களுடைய வழிகாட்டுதலில், உங்களோட அரவணைப்பில் தான் என்னுடைய நடை இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி நான் இந்த அறிக்கையை இப்பொழுது நான் உங்கள் முன்னிடையில் வாசிக்க தொடங்குகின்றேன். தமிழக அரசியலில் இன்றைய நிலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் களத்தில் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கைகளை தாங்கி பிடித்து தாங்கி நின்ற புரட்சி அதிமுகவின் தலைவி புரட்சி தலைவி அம்மாவும் இந்த காலகட்டத்தில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களும் உடல் ரீதியாக சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கலைஞர் அவர்களிடத்திலே சென்று ஆசி பெற்று சிலர் புதிதாக கட்சி தொடங்குகிறார்கள். இது காலத்தின் கட்டாயம். இந்த தருணத்தில், இந்த நிலையில்தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு சில பழைய அத்தியாயம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் பல தேர்தல் களத்திலே வெற்றி பெற முடியாமல் கலைஞர் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த காலகட்டத்தில் 1984ஆம் ஆண்டு என்னுடைய 28வது வயதில் கலைஞர் அவர்கள் முடங்கிவிடக் கூடாது என்பதற்காக அவரது தொண்டனாக எனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவன். அவரது கொள்கை பிரச்சார பீரங்கியாக அண்ணாநகர், மயிலாடுதுறை, தஞ்சை, உப்பிலியாபுரம் ஆகிய இடைத்தேர்தல்களில் தொடங்கி பல பிரச்சார மேடைகளிலே பல மேடைகளில் முடங்கியவன். அதை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்திலே கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது பாண்டி பஜாரிலே அவருக்காக தர்ணா போராட்டம் நடத்தியவன். அதை போலவே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது மத்திய சிறைச்சாலை வாசலிலே சீட்டம் கொண்டு சீறி பாய்ந்தவன். அது மட்டுமல்ல, மறுமலர்ச்சி திமுகவை திரு வைகோ அவர்கள் தொடங்கி திமுகவை உடைத்த போது, திமுகவை அழிக்க நினைத்த போது, சிதைக்க நினைத்த போது, கலைஞர் அவர்கள் என்னை அழைத்த போது கழகத்தின் நலனுக்காக, தாய் கழகத்தின் நலனுக்காக நான் 6.5 ஆண்டுகளுக்கு மேலாக அரும்பாடுபட்டு நடத்திய தாயக மறுமலர்ச்சி கழகத்தை கலைஞரின் அழைப்பை ஏற்று திமுகவோடு இணைத்தவன். அடுத்து 1995ஆம் ஆண்டு ஒரு வரலாறு. 1996ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே கலைஞர் அவர்கள் முதல்வராவதற்கு தொடங்கி தாயக மறுமலர்ச்சி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைக்கப்பட்ட பின்னால் நான் கொள்கை பரப்பு செயலாளராக ஆகி கொள்கை கீதம் என்ற பாடல்களை வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் கொள்கை முழக்கம் செய்து கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றி தலைவர் கலைஞர் முதல்வராவதற்காக பாடுபட்டேன். ஆனால் அப்படியெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளராக பாடுபட்ட என்னை ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணம் சொல்லி 3 ரூபாய் உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கவில்லை என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டு லட்சியத்தோடு லட்சிய திமுகவை தொடங்கியவன். மீண்டும் 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலின் போது திரு வைகோ அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த போது மீண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை கேட்டபோது 2006ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் முதல்வர் ஆவதற்காக தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்து உடைத்தவன். அதற்காகத்தான் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு மாநில சிறுசேமிப்பு துறையின் துணைத் தலைவராக ஆக்கப்பட்டவன். இவையெல்லாம் கடந்த காலத்து வரலாறு. அதை சுருக்கமாக சொன்னேன். கடைசியாக கலைஞர் அவர்கள் 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக டிசம்பர் 2013 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்பு அண்ணன் ஆற்காடு வீராசம் அவர்களை இதே என்னுடைய இல்லத்துக்கு அனுப்பி என்னை கலைஞர் அவர்கள் அழைப்பு விடுத்தார். தன் இல்லத்துக்கு அழைத்தார். உள்ளத்தை திறந்து என்னை அழைத்தார்.
அன்றே அவர் கைப்படவே எழுதி ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கையின் விவரத்தை அப்படியே தருகின்றேன். அந்த அறிக்கையின் விவரத்தை அப்படியே தருகின்றேன். அந்த அறிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நான் இங்கே என் இதயத்தில் படம் பிடித்து வைத்தது, இத்தனை நாட்கள் வெளியிடாமல் இருந்ததை இங்கே வெளியிட்டு காட்டுகின்றேன். இப்பொழுது அறிக்கையை படிக்கின்றேன். அன்பு தம்பி டி. ராஜேந்தர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து கழகத்தின் வளர்ச்சிக்கான பிரச்சார பணியிலே தீவிரமாக ஈடுபட்டு பின்னர் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கழகத்திலிருந்து விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அது குறித்து நானும் அப்போது அறிக்கை வெளியிட்டிருந்தேன். தம்பி ராஜேந்தரும் விளக்கம் அளித்திருந்தார். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார பகுதியை மேலும் வலிமைப்படுத்தும் எண்ணத்தோடு என் அன்பு அழைப்பினை ஏற்று என் விருப்பப்படி மீண்டும் கழகத்தில் அவர் இணைந்துள்ளதை வரவேற்கிறேன். நம்முடைய கழக உடன்பிறப்புகளும் வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று அந்த அறிக்கையின் கீழே, தம்பி நம் உறவும் நட்பும் என்றும் நிலைத்திட வாழ்வோம் என அவர் அன்போடு கையெழுத்து போட்டு அந்த அசல் கொண்ட அந்த நகலை எனக்கு கொடுத்தார். அந்த அசல் நகலை எனக்கு கொடுத்தார். அந்த அறிக்கையில் அவர் இட்ட கையெழுத்து, அதுதான் அரசியலில் நான் சம்பாதித்த பெரிய சொத்து. நானோ கலைஞர் கண்டெடுத்த தத்து பிள்ளை. ஒரு விதத்தில் பார்த்தால் திமுகவால் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்ட கருவேப்பிள்ளை. பரவாயில்லை, ஏனென்றால் ஈரோட்டு தந்தை பெரியாருக்கும் சரி, பேரறிஞர் அண்ணாவுக்கும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் சரி, புரட்சி தலைவி அம்மாவுக்கும் சரி பெற்றெடுத்த பிள்ளைகள் இல்லை. இந்த நால்வருடைய ஆன்மாவுடைய கொள்கைகளுக்கு இனி நான் தத்து பிள்ளை. இதை தவிர இந்த நிகழ்ச்சியிலே என்னிடத்தில் சொல்வதற்கு வார்த்தை இல்லை. இப்பொழுது இவர்களை எல்லாம் இங்கே இவர்களுடைய படத்தை போட்டதை உங்களிடத்தில் காட்டினேன். என்னுடைய கடந்த கால வரலாற்றை சுருக்கமாக படம் பிடித்து காட்டினேன். என் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு என்னை அழைத்து அவர் கைப்படவே எழுதி கொடுத்த அறிக்கைகளை, தம்பி ராஜேந்தர் இதை பத்திரமாக வைத்துக்கொள் என்ற அந்த அறிக்கையின் அசல் நகலை எனக்கு கொடுத்தாரு. அதைத்தான் இப்போது அதை படம் போட்டு பிரேம் போட்டு வைத்திருக்கின்றேன். அதை உங்கள் முன்னிலையில் இன்னைக்கு இத்தனை நாள் வெளியிடாமல் பூட்டி வைத்தது, அந்த பூட்டி வைத்த ரகசியத்தை இன்றைக்கு உங்களிடத்தில் காட்டுகிறேன். இது என்ன சிதம்பர ரகசியமா என்று கேட்கலாம். என்னை பொறுத்தவரையில் சிதம்பர ரகசியத்தை போல இது ஒரு தமிழனுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே கலைஞர் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அதிசயம். நிகழ்ச்சி சரி, இங்க வந்து